சுண்டைக்காயில் அதிக அளவில் மருத்துவ குணம் இருக்குது, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த சுண்டைக்காயோட கசப்புத்தன்மை தெரியாத அளவுக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான துவையல் செய்யலாமா? சுண்டைக்காவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு இடமான பேனை ஸ்டவ்வில் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து இடித்து வச்சுருக்க சுண்டைக்காவை சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கணும். ஒரு 70% நல்லா வதக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறதுனால இந்த துவையல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெய் உருகுனதும் 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல மனம் வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 10 வரமிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், கைப்பிடி நிறைய கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 5-6 பல் பூண்டு, கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கிடைக்காட்டி நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பெரிய வெங்காயமே பயன்படுத்திக்கலாம். பட் சின்ன வெங்காயத்தில் குளிர்ச்சி தன்மை அதிகமாக இருக்கனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க சுண்டைக்காவை இதில் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்க்குறனால சுத்தமாக அந்த கசப்பு தன்மையே நமக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு நரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைப்பற்றக்கூடாது. கொஞ்சம் நரன்னு இருந்தால் தான் இந்த துவையல் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ 2வது தடவை அரைச்சிட்டு வந்தாச்சு. பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான சுண்டைக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதம், ரச சாதம் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். தோசை கூட ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.